Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல புளி சாதம் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இதே போல ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு செய்து பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்த பிறகு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ மல்லி நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி நல்லா வறுபட்டு வந்தாச்சு பாருங்கள். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்த பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா கலர்லாம் மாறி ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெந்தயம் நல்லா கலர்லாம் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேங்க. எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது எள்ளு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ வறுத்து விட்ட பிறகு நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போது புளிச்சாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா புளியை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பிகினர்ஸ்க்காக இதை காமிச்சிருக்கேன். இதே போல் கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இதே போல் புளி தண்ணியெல்லாம் கரைச்சி வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல, அதனால ஆறிடுச்சு. இப்போ நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. புளிச்சாருக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறாங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை பிடிக்கணும், நம்ம நிறையவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது வேர்க்கடலைலாம் நல்லா வறுபட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் இதே போல் கிள்ளி சேர்த்துருக்கேங்க. மிளகாய் நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இதே போல் கிள்ளி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இப்போது நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இல்லை மஞ்சள் தூள் வந்து கரிஞ்சு போயிடும். அதனால சிம்மில் வச்சு வறுத்து விட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி கரைசல், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து புளிச்சாருக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரட்டுங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இடையிடையே இப்படி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போது நான் கடைசியாக ஒரு சின்ன துண்டு வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறேங்க. வெல்லம் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சும்மா சின்ன துண்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். அதனால் இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நான் சாதம் அடித்து வச்சுருக்கேங்க. நல்லா சாதம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க. நம்ம பச்சரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை நார்மலான சாப்பாட்டு அரிசியும் பயன்படுத்திக்கலாங்க. பச்சரிசி பயன்படுத்தும் பொழுது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே புளிச்சாருக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கேன். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்படி செய்யும் பொழுது சாதம் வந்து ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்கோம்ல புளிச்சாறு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க.
இப்போது நாம் சாதம் கிளறிக்க போகிறோங்க. நம்ம எடுத்து வச்ச சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக புளிச்சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறும் பொழுது நல்லா பொறுமையாக கிளறி விடலாங்க. இது மாதிரி செய்யும் பொழுது சாதம் உடையாமல் வரும். அதுக்காக நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புளிச்சாறு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நல்லா சாதம் எல்லாமே நம்ம கிளறி விட்டாச்சு பாருங்கள். நமக்கு சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான புளி சாதம் ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.